இந்த வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா ஹாப்பி ராஜ் 2வது நாள் வசூல், யூத் 10வது நாள் வசூல், அப்புறம் தாய் கிழவி வெர்சஸ் யூத் 10 நாள் அந்த கம்பேரிசனை பார்த்துருவோம். அப்புறம் வந்து துரந்தர் 2 பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்துமே அப்படிப்பட்ட கலெக்ஷன் தான். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன டைட்டில் டீசர் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற சூர்யா அவர்களோட படம். அதுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு அஸ்வந்த், முகமது நாசர், அஸ்வினாஷ் மேக்ஸ், அப்புறம் சாதிக் பாஷா, சுப்பு ஐஎன்ஜிஏஏ அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ப்ராஜெக்ட் ஹில் மேரி அப்படிங்கிற படம். இந்த படம் செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 3வது நாள் இந்தியால 5,95,00,000. 3 நாள்ல இந்தியால இந்த படம் 12,95,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க $223 மில்லியன். 2100 கோடிக்கு மேல இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். இன்னைக்கு அதோட பெரிய கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தாய் கிழவி நேத்து 30வது நாள் தமிழ்நாட்டுல 35 லட்சம், உலகம் முழுக்க 36 லட்சம். 63 கோடி தமிழ்நாட்டுல, 80 கோடியை கடந்திருக்கு உலகம் முழுக்க. 80 கோடியை கடந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. 10 கோடி பட்ஜெட். லவ் மாக்டேல் 3 அப்படிங்கிற படம் டேட் 10. கர்நாடகால 1 கோடியே 16 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 20 லட்சம். கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 10 கோடியே 41 லட்சம் கர்நாடகாலையும், 11 கோடியே 26 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். உஸ்தாத் பகத்சிங் அப்படிங்கிற படம் டேட் 10. ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 43 லட்சம். 93 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ஆடு 3 அப்படிங்கிற படம் நேத்து 10வது நாள் கேரளால 1 கோடியே 95 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 5 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 41 கோடியே 73 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6 கோடியே 69 லட்சம், ஓவர்சீஸ்ல 62 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 110 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். அப்புறம் பிரதிஜயா அப்படிங்கிற படம் டே 3. கேரளால 62 லட்சம், உலகம் முழுக்க 82 லட்சம், 2 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 15 கோடி. அப்புறம் கென் கருணாஸோட யூத் நேத்து 10வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 2 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 48 லட்சம், கர்நாடகால 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 87 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடியே 74 லட்சம் இந்த படம் வந்து நேத்து 10வது நாள் கலெக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்குங்க. பெரிய நம்பர் அப்படின்னே சொல்லுவேன். இதுல ஆந்திரா தெலுங்கானால செகண்ட் டேவுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ டோட்டலா தமிழ்நாட்டுல 32 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 86 லட்சம் 2 நாள்ல, கர்நாடகால 2 கோடியே 88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 22 லட்சம், ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 8 கோடியே 73 லட்சம், உலகம் முழுக்க 45 கோடியே 70 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு 50 கோடியை கூட தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. ஸோ இப்போ சொல்லுங்க, இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. இப்போதைக்கு இந்த படம் 10 நாள்ல தாய் கிழவி கூட கம்பாரிசன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 10 நாள் டோட்டல் கலெக்ஷன் தாய் கிழவி வெர்சஸ் யூத் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கம்பாரிசன் பார்ப்போம். தமிழ்நாட்டுல 32 கோடி யூத், தாய் கிழவி வந்து 37 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தாய் கிழவி தான் 10 நாள்ல லீடிங்ல இருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் 2 நாள்ல 86 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு யூத். தாய் கிழவி 10 நாள்ல 42 லட்சம். ஸோ யூத் தான் லீடிங்ல இருக்கு. கர்நாடகாவை பொறுத்தவரையும் யூத் வந்து 2 கோடியே 88 லட்சம், தாய் கிழவி 2 கோடியே 97 லட்சம். சில லட்சங்கள் அதிகமா இருந்தாலும் தாய் கிழவி தான் அதிகமா இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால யூத் பாத்தீங்க அப்படின்னா 1 கோடியே 22 லட்சம், தாய் கிழவி 44 லட்சம். ஓவர்சீஸை பொறுத்தவரை 8 கோடியே 73 லட்சம் யூத் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. தாய் கிழவி வந்து 8 கோடியே 39 லட்சம். உலகம் முழுக்க 45 கோடியே 70 லட்சம் யூத் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. தாய் கிழவி வந்து 49 கோடியே 71 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. பாப்பா வரப்போற நாட்கள்ல யூத் பெரிய அளவுல டாமினேட் பண்ண போதானே. இந்த 2 படங்கள்ல உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் 2 நேத்து 10வது நாள் தமிழ்நாட்டுல 2 கோடியே 43 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 85 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 15 லட்சம், கேரளால 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 59 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட நெருங்கி கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து 10வது நாள் 97 கோடியே 85 லட்சம். ஸோ டோட்டலா 27 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 94 கோடியே 82 லட்சம்,
கர்நாடகால 91,72,00,000, கேரளால 14,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 728 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 324,45,00,000. உலகம் முழுக்க 1,660 கோடி 73,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஸோ இப்போதைக்கு துரந்தர் 2 6வது இடத்துல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் 2 நாளுக்குள்ள துரந்தர் 1ஓட கலெக்ஷனும் ட்ரிபிள் ஆரோட கலெக்ஷனும் பிரேக் ஆயிடும். மோஸ்ட்லி பாசிபிள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள இது நடந்துரும். ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்ம சொல்ற கணக்குப்படியே வெறும் 11 நாள் 12 நாள்லயே இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசிங் லிஸ்ட்ல 4வது இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம புஷ்பா 2, பாகுபலி 2 இந்த 2 படங்களோட கலெக்ஷனையுமே பிரேக் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கு. அது மேபி ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள நடக்கலாம். ஆனா டங்கலோட கலெக்ஷன் தான் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசிங் மூவி, அதாவது சைனாவோட கலெக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா துரந்தர் தி ரிவெஞ்ச் அப்படிங்கிற இந்த படம் தான் இந்திய சினிமாவோட ஹையஸ்ட் கிராசிங் ஃபில்மா இருக்கும். இப்போ கூட நிறைய ரெக்கார்டை உடைச்சிருக்கு. அதுவும் 10 நாள்ல இவ்வளோ கலெக்ஷன், ஃபாஸ்டஸ்ட் ஹிந்தி நெட்டு அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷனை உடைச்சிருக்கு. 320 கோடிக்கு மேல 330 கோடி கிட்ட இந்த படம் 10 நாள் 11 நாள்லயே ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதை வரப்போற நாட்கள்லயும் தொடர்ந்து வரப்போகுதான்னு நம்ம பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடித்த ஹாப்பி ராஜ் நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 95 லட்சம், உலகம் முழுக்க 1,15,00,000. 1,57,00,000 தமிழ்நாட்டிலையும், 1,87,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1க்கும் டே 2க்கும் ஒரு செம்ம இன்க்ரீஸ் இருக்கு. அது டே 3 டபுள் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி அப்ராக்சிமேட்டா. ஸோ நேத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டாப் 5 இதுல வந்து யூத் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, 2,95,00,000. துரந்தர் 2 2வது இடத்துல இருக்கு, 2,43,00,000. ஹாப்பி ராஜ் 95,00,000. ப்ராஜெக்ட் ஹேல் மேரி இந்த படம் வந்து 48,00,000. தாய்கழவி 35,00,000. நேத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுதான் டாப் 5. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 7 இயர்ஸ் ஆஃப் சூப்பர் டீலக்ஸ், தியாகராஜ குமாரராஜா அவர்களோட சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிற இந்த படம் இன்னைக்கும் நிறைய பேரால பேசப்படுற ஒரு படமா இருக்கு. இன்னைக்கும் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி பேசுறது, கடவுளுங்கிற ஒரு மிகப்பெரிய கான்செப்டை இந்த படத்துல இருந்து தான் நம்ம ரீலாவே எடுத்து நிறைய பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் இந்த படத்துல அவ்வளோ டீட்டெயிலிங்கா இருக்கு. அவ்வளோ டீகோட் பண்ணா எக்கச்சக்கமா என்னென்னமோ வருது. ஸோ அப்படிப்பட்ட இந்த படம் பெரிய அளவுல எல்லாராலையும் பேசப்பட்டது. வசூல் ரீதியா எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 17,85,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 70 லட்சம், கர்நாடகால 1,35,00,000, கேரளால 1,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 65 லட்சம், ஓவர்சீஸ்ல 6,45,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 28,05,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 22 கோடி, 15 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 15 கோடிக்கும் கம்மியா தான் ஷேர் வந்திருக்கு, அதாவது ஒரு 50 லட்சம் கிட்ட கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட வெர்டிக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் எடுத்திருக்கு. ஆனா வசூலை தாண்டி இந்த படம் இன்னைக்கும் இன்னமும் பல வருஷம் பேசப்படும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.